Exercise number 4.1 second sumla fourth subdivision. First question நான் read பண்ணுறேன். A train travels a distance of 480 km at a uniform speed. If the speed had been 8 km per hour less, then it could have taken 3 hours more to cover the same distance. We need to find the speed of the train. Okay வா, speed of the train in terms of xல எழுதணும். quadratic equationல நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த சுச்சுவேஷனை அப்படியே quadratic equationல எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, a train travels a distance of 480 km at a uniform speed. ஸோ இப்போ ட்ரெயின்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 480 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஸ்பீடு இருக்கும் இல்லையா, ஸ்பீடு இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால் எக்ஸு கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்திருக்கேன் நான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்பீடு டிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன வரணும், டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் 1, ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனால் டைம் 1ன்னு எழுதியிருக்கேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டைம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. வாட் இஸ் டிஸ்டன்ஸ் கிவன் ஹியர்? 480. ஸ்பீட் இஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், if the speed had been 8 km per hour less, 8 km per hour lessனா அதே மாதிரி தான் சேம் டிஸ்டன்ஸு, பட் இந்த ஸ்பீடு மட்டும் லெஸ்னா சப்ராக்ஷன் போடணும், எக்ஸ் மைனஸ் 8ன்னு இங்கே எடுக்க போகிறேன் நான். ஓகே, ஸோ அதே மாதிரி சேம் கண்டிஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் 480 கிலோமீட்டர் தான் அது ட்ரெயினு. ஸோ ஸ்பீடு வந்து என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் 8 கிலோமீட்டர் பர் ஹவர் நடக்குது. இப்போ இது செகண்ட் கண்டிஷனுங்கிறதுனால இதை வந்து நான் டைம் 2ன்னு இண்டிகேட் பண்ணுறேன். சேம் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 480 பை எக்ஸ் மைனஸ் 8. இது செகண்ட் கண்டிஷன். ஓகேவா, இந்த செகண்ட் கண்டிஷனில் கொடுக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது if the speed had been 8 km per hour less, then it would have taken 3 hours more to cover the same distance. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற டைமிங்கை விட 3 hours அவங்களுக்கு அதிகமாக எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி எழுதுறதுனா, செகண்ட் கண்டிஷன்லேருந்து இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ டைம் இங்கே 480 பை எக்ஸ் மைனஸ் 8 இருக்கு இல்லையா, இந்த டைம் 2 என்ன டைமிங் கிடைக்கும் நமக்கு, ஃபஸ்ட்டு டைமிங்கை விட 3 hours அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டைமிங்கை நம்ம என்னவா இண்டிகேட் பண்ணியிருக்கோம், 480 பை எக்ஸு. ஓகேவா, அதை மட்டும் இந்த ஒன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். 480 பை எக்ஸு ப்ளஸ்ஸு 3. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு வந்துடும் சிம்பிளிஃபை பண்ணும்போது. இப்போ பாருங்கள், 480 எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இது என்னது, இப்போ இது எல்ஹெச்எஸ் சைடு, இது ஆர்ஹெச்எஸ் சைடு. இது எல்ஹெச்எஸ் சைடு, இது ஆர்ஹெச்எஸ் சைடு. இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு, இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன், அதனால் 480 பை எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கும் இந்தாண்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா, அப்போ ஈக்குவல்ட்டுக்கும் இந்தாண்ட வரும்போது இங்கே உள்ள ப்ளஸ் சைனு மைனஸாக கன்வெர்ட் ஆகும். மைனஸ் 480 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா, இப்போ இங்கே 480 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடுறேன். 480 இப்போ இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். காமனாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 பை
எக்ஸ் மைனஸ் 8, இந்த மைனஸ் சைன் அப்படியே தான் இங்கே இருக்குது. இந்த 1/x ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 3. இப்போ இதே கண்டிஷனை ஃபஸ்ட்டு திருப்பி எழுதிக்கிறேன் நான். 480 1/x minus 8 minus 1/x equal to 3. இப்போ என்ன வரும்? 480 இருக்கு இல்லையா? இப்போ நான் இது எல்சிஎம் எடுக்கிறேன். 480 இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்னது? இங்கே எக்ஸ் மைனஸ் 8 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை தான் பண்ண முடியுது. இப்போ இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 8 கீழே 2 டேர்மே ப்ராடக்டில் வந்துடும். எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 480 அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் சைனை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் சைன் இருந்தால் எந்த சேஞ்சஸும் வராது. பட் மைனஸ் சைன் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸு மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 பை கீழே உள்ள ப்ராடக்டை அப்படியே எழுதிடுவோம். ஈக்குவல் டு 3. இப்போ இந்த டேர்மை க்ராஸ், இப்போ டினாமினேட்டரில் உள்ளது ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட போணுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும் அது. ஓகே, 480 இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு 0. எப்படி 0னா இங்கே +1 -1ன்னு அர்த்தம். அது +1 -1 0. இப்போ சேம் டேர்மு டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கும்போது கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? கேன்சல் பண்ணும்போது அது 0 ஆகிடும். இங்கே 8 இருக்குது பை எக்ஸு எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர்ஸ் தான் இருக்கீங்க. இந்த டினாமினேட்டரை இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 480 இது இன்ட்டு 8ன்னு வந்துடும். இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. இப்போ 480ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 3840 வரும். இங்கே 3 இன்ட்டு எக்ஸு 3x ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் அதிகமானால் பரவாயில்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுவோம். இப்போ இது ப்ராடக்ட் ஆஃப் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு இது கூட. ஸோ 3x இன்ட்டு எக்ஸ் இஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 3 இன்ட்டு 8 24. இங்கே எக்ஸ் இருக்குது, 24x. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத போகிறேன். இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 24x. இப்போ இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவல்ட்டுக்கும் அந்தாண்ட எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் சைன் ஆகும். ஏன்னா ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா? இதோட சைன்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு இதை ஈக்குவல்ட்டுக்கும் அந்தாண்ட எடுத்துகிட்டு போய் எழுதுகிறேன். ஸோ மைனஸ் 3840 ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு 3 எல்லாமே 3ல் இருந்துச்சுன்னா நம்ம 3ஆல் டிவைட் கூட பண்ணிவிட்டு எழுதிடலாம். டிவைடட் பை 3 எல்லா டேர்முக்கும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x மைனஸ் இங்கே பாருங்கள் 1 3s are 3 பேலன்ஸ் 3ஆல் பேலன்ஸ் பண்ணும்போது இல்லை. ஸோ 8 வந்து 2 3s are 6 பேலன்ஸ் 2 24 8 3s are 24 and 0.
ஈக்குவல் டு 0. இது நார்மலாக இந்த 3ஆல் டிவைட் பண்ணுறது தெரியும் தானே. ஸோ 1 3s are 3, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 8 3s are 24, 0. இப்போது x square term, x term, constant term. So this is required quadratic equation.